அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேயும் அது வரும், கெமிஸ்ட்ரிலையும் வரும். இப்போ +1 கெமிஸ்ட்ரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இந்த சோடிஞ்சர் ஈக்குவேஷன், வேவ் ஃபங்க்ஷன்லாம் இப்போல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கும்போது, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அதிகமாக இந்த நீட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு நான் அந்த கிளாஸ் போடலான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பிஜிடிஆர்பியில், அதாவது கெமிஸ்ட்ரி பிஜிடிஆர்பியில் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தது. ஸோ அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த தியரட்டிக்கல் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இது சும்மா ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிலாம் பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மீதியெல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டாபிக் அப்படின்னாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பட் இது தியரட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அது தியரட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் அது ரிலேட்டட் டாபிக்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா, ஒரு அடிப்படை அறிவு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது இப்ப ஸ்கூல் லெவல்லயே வந்துருச்சு. இப்ப +1லயே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. ஸோ அதனால நீட் போன்ற எக்ஸாமுக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும், இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படியே தொடர்ச்சியா பாருங்க. இதோட பார்ட் 2 இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேவ் ஃபங்க்ஷன், that is indicated as a psi அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நாம மெயினா எதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல படிக்கிறது எல்லாமே எலக்ட்ரானோட அந்த கேரக்டர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தான் மெயினா பார்க்கும். அதுல இந்த புக்ல எல்லாம் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சிஸ்டம் அப்படின்னாலே எதை சொல்லுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை தான் சொல்லுது. ஓகே, இப்ப இங்க பார்க்கும்போது இந்த வேவ் ஃபங்க்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா சைங்கிற வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷன் அதாவது எலக்ட்ரானுக்கு டியூவல் நேச்சர்னு சொல்லிட்டு நமக்கு +1லயே தெரியும். ஸோ தட் இஸ் a dual nature of electron. எலக்ட்ரானோட இரட்டை பண்பு. இந்த டியூவல் நேச்சர்ல டி ப்ராக்லி சொன்ன இந்த டியூவல் நேச்சர்ல தட் இஸ் lambda is equal to h/p. இங்க டியூவல் நேச்சர்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, எலக்ட்ரானோட ப்ரொபகேஷன், தட் இஸ் பரவறது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட்டிகல் ஃபார்மாவும் இருக்கும் அண்ட் வேவ் ஃபார்ம்லயும் இருக்கும். த ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிகலாவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகும், வேவ். இப்ப நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனலா ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் அலை வடிவத்துல வேவ் ஃபார்ம்ல, தட் இஸ் பார்ட்டிகல். பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டா, நமக்கு பார்ட்டிகல் அப்படின்னாலே அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டா தான் போகணும். பட் இந்த இடத்துல எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிகல். பட் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தோட அந்த மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா வேவ் ஃபார்ம்ல மூவ் ஆகுது. ஓகே, இந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் ஃபார்ம்ல மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்ப இந்த வேவ் ஃபார்ம், அதாவது எலக்ட்ரான் அந்த வேவ் ஃபார்ம்ல மூவ் ஆகிறத பத்தி சொல்றதா வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் propagation of electron in a wave form. Okay, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா வேவ் ஃபார்ம்ல மூவ் ஆகுது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் இந்த சை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா give the mathematical information. இன்னும் எலக்ட்ரானை பத்தின நிறைய மேத்தமேட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நிறைய எலக்ட்ரானை பத்தி கொடுக்கறது இந்த சை தான். அது என்னென்ன மேத்தமேட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத
நான் பின்னாடி கிளாஸ்ல வரும். psi எடுத்துட்டோம்னா இட்ஸ் மாடுலஸ் ஃபார்ம், அதாவது வேல்யூ வந்து நெகட்டிவா வரவே வராது, நெகட்டிவா வந்தாலும் நம்ம என்னன்னா பாசிட்டிவா மாத்திக்கணும் தெரியும். தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். psi எடுத்துட்டோம்னா அந்த வேவ் ஃபார்ம்ல போறது நமக்கு எக்ஸாக்டா இங்கதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லலாம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள, இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ்லயே இது A, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இது வரைக்கும் இருக்கிறது B அப்படின்னா இந்த ரீஜனுக்குள்ள ஏல இருந்து B வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜனுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கலாம். ஓகே, இதை தாண்டி இருக்காது. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ரீஜனுக்குள்ள, ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள, அதுதான் நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போது லிமிட் கொடுத்து பண்ணுவோம். ஸோ 1 to 2 அல்லது 2 to 3 மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு லிமிட் கொடுத்து பண்றதுங்கிறது இந்த ரீஜனுக்குள்ள, ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டினா தேர் இஸ் நாட் லிமிடேஷன், ஸோ அன்லிமிட்டெட். அந்த மாதிரி இல்லாம லிமிட் கொடுத்து பண்ணலாம். இந்த 1 to 2, இந்த A to B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த A to small b அந்த ரீஜனுக்குள்ள எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கறத psi. அடுத்ததான் இந்த psi எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வேவ் ஃபங்க்ஷன் நாம 3 ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். தட் இஸ் x axis, y axis and third one is a z axis. மூணு அச்சுல எடுத்துக்கிறோம். இதுல psi கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா psi is equal to wave function of electron in x axis, y axis and z axis. நமக்கு தெரியும் இந்த வேரியேஷன், அதாவது x axisல மூவ் ஆகுது, y axis, z axis எல்லாமே. So according to quantum mechanics, very important one is that all the incident in our லைஃப் ஆகட்டும் அல்லது எனி திங்ஸ் ஆகட்டும் எல்லாமே டிபெண்ட் அப்பான் த டைம். ஸோ ஐன்ஸ்டீனோட அந்த தட் இஸ் ரிலேஷன்ல பார்க்கும்போது, ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியை பார்க்கும்போது எல்லாமே ரிலேட்டட் வித் டைம். ஸோ டைமை பொறுத்து தான் இட்ஸ் அ ஃபோர்த் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த 3 ஆக்சிஸ்லயும் எதை பொறுத்து அப்படின்னா டைமை பொறுத்து எப்படி வந்து அந்த மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்ப psi இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் அட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 3 ஆக்சுவலி எப்படி மாறுது. இப்ப நமக்கு தெரியும் மேக்ஸ்ல நம்ம லோயர் கிளாஸ்ல கிராஃப் போடுவோம். கிராஃப் போடும்போது ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு ஸ்லோப் பாசிட்டிவா போகும். பாசிட்டிவ் ஸ்லோப். இதுல பார்க்கும்போது இது பிளஸ் எக்ஸ் வேல்யூஸ். ஓகே, அதுவே நம்ம கிராஃப்ல மைனஸ் எக்ஸும் போடுவோம். அந்த கிராஃப்ல கீழே இந்த பிளஸ் எக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டட் வேல்யூ தான் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஜுகேட்டட், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேல்யூ தான் என்னன்னு சொல்றோம்னா மைனஸ் எக்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் எக்ஸுக்கு எப்படி மைனஸ் எக்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒய்க்கு எடுத்துட்டோம்னா மைனஸ் ஒய். மைனஸ் ஒய். அதனால இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு சொல்லி சொல்றோம். இதுல மைனஸ்ல போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த இதை எதை பேஸ் பண்ணினா இந்த வேவ் ஃபங்க்ஷன், அதாவது இந்த எல்லாமே வந்து எதை சார்ந்து இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டட்ங்கிறதுக்காக இங்க ஒரு ஸ்டார் மட்டும். ஸோ psi star is equal to x y z with respect to time. ஸோ psi starங்கிறது நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டட் வேல்யூ. ஓகே, இப்போ next write the value of psi. Psi is equal to x
y z axis with respect to time. This I value is equal to a plus ib. இங்க பார்க்கும்போது நமக்கு a that is a psi எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஆக்சிஸ்லயும் எப்படி மாறுது டைமை பொறுத்து அந்த மாறக்கூடிய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குங்கன்னா ஸ்மால் a பிளஸ் ஐபி. இந்த இடத்துல வேவ் ஃபங்க்ஷன் அதாவது psi அப்படிங்கிறது ஒரு பெருசா பிசிக்கல் மீனிங்லாம் கிடையாது. ஸோ ஒரு பெரிய பிசிக்கல் மீனிங்லாம் எதுக்கும் இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா பிசிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது வந்து இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுமா தவிர எலக்ட்ரான் பிசிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒன்றும் பெருசா கிடையாது. ஓகே, இதுல இந்த வேல்யூ எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஸ்மால் a பிளஸ் ஐபி. இந்த இடத்துல ஸ்மால் a அண்ட் ஸ்மால் b தேர் ஆர் ரியல் வேல்யூஸ். அதாவது பிசிக்கல் மீனிங் இல்லாததை எதுக்கு எதுவா மாத்திரம் அப்படின்னா அந்த ஆக்சிஸ்ல போற அந்த எலக்ட்ரானுக்கு ரியல் வேல்யூவா கன்வெர்ட் பண்றாங்க. அதுக்காக ஸ்மால் a பிளஸ் ஐபி. இந்த இடத்துல ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் -1. ஓகே, தட்ஸ் ஆல். எந்தெந்த வேரியபிள் அப்படின்னா இந்த வெறும் சைக்கு தர் இஸ் நோ மீனிங். வெறும் சைக்கு எடுத்துட்டோம்னா தான் பிசிக்கல் மீனிங் ஒன்றும் கிடையாது. பட் அந்த சையே அந்த ஆக்சிஸ்ல 3 ஆக்சிஸ்லயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ்ல டைமை பொறுத்து மாறும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ரியல் வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா a பிளஸ் ஐபிக்கு ஈக்குவலா இருக்கு. இது வந்து நார்மல் ஈக்குவேஷன். இதுவே இதோட கான்ஜுகேட்டட் ஃபார்ம் psi ஸ்டார் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்துட்டோம்னா a மைனஸ் ஐபி. இதோட கான்ஜுகேட்டட் ஃபார்ம்ல இந்த மைனஸ் வேல்யூ மட்டும் வந்து பி வேல்யூ மட்டும் வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ இட் இஸ் அ கான்ஜுகேட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகே ஓகே, இப்போ நாம இந்த ரெண்டு ஃபார்ம்ஸையும் எடுத்து மல்டிபிள் பண்றோம். எதுக்காக மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ்லயும் இது வந்து -x -y -z கான்ஜுகேட் ஃபார்ம்லயும் இருக்கு. நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த 6 ஆக்சிஸ்லயும் இருக்கணும். எக்ஸ் -x y -y z -z. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் 6 ஆக்சிஸ்லயும் எந்த மாதிரி அந்த டென்சிட்டி எலக்ட்ரான் எந்த இடத்துல அந்த 6 ஆக்சிஸ்க்குள்ள இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கிறதுக்கு we multiple with this equation psi and psi star. மல்டிபிள் பண்றப்ப இதுல ஆக்சிஸ்ல சேஞ்ச் x y z with respect to time ரெண்டையும் மல்டிபிள் பண்றப்ப a plus ib into a minus ib. So we get psi square x y z with respect to t. Value is in a modulus form. கண்டிப்பா மாடுலஸ்ல தான் இருக்கணும். வேல்யூ மைனஸ்ல வந்தாலும் பிளஸ்ஸா மாத்திக்கணும். ஸோ இப்போ a plus b into a minus b a square minus b square. ஓகே, பட் இங்க i இருக்கு, அதை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல ஐயோட வேல்யூ i is equal to root of -1. i ஸ்கொயர் பண்ணும்போது -1 கிடைக்கும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்டூ -1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் that is equal to psi square value. Okay, psi square of x y z and t. Okay, that's all. இதுதான் வந்து probability density of the electron. That psi square is give the probability density. Probability density of the electron. What is mean by probability density? Probability density அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எலக்ட்ரான் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ஆக்சிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பர்டிகுலர் ரீஜன் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஏ அண்ட் பி. ஓகே, இந்த ஏ அண்ட் பில
இந்த ரீஜனுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் த psi. ஸோ psi அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் இஸ் ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். சைங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி சொல்றது தான் சை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரீஜன் A to B குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றது சை. பட் ஹியர் தட் இஸ் a psi square is a probability of finding electron or electron density அப்படி வேணா சொல்லலாம். that is a probability of finding electron. அது என்ன probability of finding? ஓகே, இந்த ரீஜனுக்குள்ள அப்படின்னு சொல்றது psi. இந்த ரீஜன்ல நமக்கு நிறைய சப் இதுல வரும் 1 2 3 4 5 இப்படி. இதுல ஒன்னாவது இடத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இதோட ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ஒரு 25% இருக்கலாம். ரெண்டாவது இடத்துல ஒரு 35% ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கு. மூணாவது இடத்துக்கு இன்னும் ரொம்ப கம்மியா ப்ராபபிலிட்டி இருக்கு. ஃபிஃப்த் பொசிஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எலக்ட்ரான் இந்த ரீஜனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றது சை. அந்த ரீஜனுக்குள்ள எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் அந்த எலக்ட்ரானை வந்து நம்மளால மேக்சிமம் ஃபைண்ட் பண்ண முடியும், கம்மியா ஃபைண்ட் பண்ண முடியும் சொல்றது சை ஸ்கொயர். தட்ஸ் ஆல். சைக்கு சை ஸ்கொயருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. சை அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன், ரேஞ்ச் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது சை. அந்த ரேஞ்சுக்குள்ள எந்தெந்த இடத்துல எலக்ட்ரானோட பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றது சை ஸ்கொயர். அடுத்ததான் லிமிடேஷன். லிமிடேஷன் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். தட் இஸ் இந்த சையோட லிமிடேஷன் என்னென்ன லிமிட்ல இருக்கு, எது வரைக்கும் அது அதோட எக்ஸப்ஷனல்ஸ் கூட சொல்லலாம், அல்லது அதோட கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த சை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபைனைட் வேல்யூ. கண்டிப்பா எந்தெந்த ஆக்சிஸ்ல எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ்ல இந்த ஆக்சிஸ்க்குள்ள இட்ஸ் அ ஃபைனைட் வேல்யூ. அது ஃபைனைட் அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியும் இன்ஃபைனைட்னு சொல்லணும். இன்ஃபைனைட் அப்படின்னா ஆன்சரே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எல்லையை கடந்து போறது. பட் ஃபைனைட் அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற வேல்யூ. ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு எல்லை ரேஞ்சுக்குள்ள நாம இந்த ஆக்சிஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் சைக்கு நோ சிக்னிபிகன்ஸ் வேல்யூ முதலே சொல்லியிருக்கேன். இந்த ஆக்சிஸ்க்குள்ள அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹேவிங் எ ஃபைனைட் வேல்யூ. இந்த ஆக்சிஸ்க்குள்ள ஓரளவுக்கு நாம எங்க இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் psi has a single value. மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ்லாம் வரவே வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் போடுவோம், எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். இந்த மூணு ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு ஆக்சிஸ்ல இது மூணு ஆக்சிஸ்லயுமோ இட் இஸ் a single value, not a multiple values. நிறைய வேல்யூ எல்லாம் வராது. நெக்ஸ்ட் இட் இஸ் in a continuous in all the region. எந்த ரீஜன்? அதுவும் வந்து இந்த மூணு ரீஜன் தான். இந்த மூணு ரீஜனுக்குள்ள இது வந்து என்னன்னா கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது இப்படி போடுவோம். இட் இஸ் அ இன்ஃபினிட், அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ரீஜனுக்குள்ள இந்த எலக்ட்ரான் வந்து எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் இருக்கிற வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா அந்த வேல்யூஸ் வந்து இருக்கும். எப்ப இதுல எக்ஸப்ஷனல் வரும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, நமக்கு தெரியும் கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒருவேளை இன்ஃபினிட்டி வேல்யூ வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் இது கண்டினியூட்டி வந்து கட் ஆயிரும். ஸோ பொட்டன்ஷியல் வேல்யூ எந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த கண்டினியூஸ் வந்து கட் ஆகும். எக்ஸப்ட் எந்த இடத்துல கட் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வர்றதான். மித்தபடி இந்த வேல்யூஸ் அந்த சை வேல்யூ கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நமக்கு தெரியும் நாம psi வேல்யூ dou psi by dou x, dou psi by dou y, dou psi by dou z. அதாவது மூணு ஆக்சிஸ்லயும் psi வந்து எப்படி வந்து மாறிட்டு இருக்கு நமக்கு. இட்ஸ் ஆப்ரேட்டர். இதை பத்தி தான் அடுத்தது பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. இந்த ஆப்ரேட் பண்றோம், எதை ஆப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனை இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல ஆப்ரேட் பண்றோம். ஆப்ரேட் பண்ணும்போது
இந்த ஆப்ரேஷன் வந்து அதே தேர்ட் பாயிண்ட் தான் கண்டினியூட்டி. இந்த எது வரைக்கும் பண்றோமோ, அந்த ஆக்சிஸ்ல எது வரைக்கும் பண்றோமோ அது வரைக்கும் இந்த psi ஃபங்க்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல psi ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு வேரி ஆகுது, y ஆக்சிஸ்ல இந்த வேரியேஷன் வந்து இது கண்டினியூஸ். சோ அந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு நம்ம லிமிட் கொடுத்து பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு அது வந்து கண்டினியூஸா இருக்கும், அந்த ஆக்சிஸ் ஃபுல்லாமே பரவி இருக்கும். ஓகே, சோ இந்த this are all the limitation of the wave functions. ஸோ இது வரைக்கும் நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதாவது இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, அதோட ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த அது வேவ் ஃபங்க்ஷன் ஆகட்டும் அல்லது ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த ஆக்சிஸ்ல வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அந்த ஆக்சிஸ்ல இருக்கிற வச்சு எப்படி நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து அந்த ஆக்சிஸ்குள்ள எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், வெறும் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதே ஆக்சிஸ்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவா படிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இதோட அடுத்த பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வர்றது ஆபரேட்டர்ஸ். ஸோ ஆபரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆபரேட்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய கம்யூட்டேட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த கிளாசிக்கல், தட் இஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். அந்த ஆபரேட்டர்ஸ் அந்த கம்யூட்டேட்டரை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல ஆபரேட்டர் அண்ட் கம்யூட்டேட்டர். தேங்க்யூ.